சிறகடி காசு இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 2ல பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்து வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே அண்ணாமலை கிட்ட இந்த மாரி எனக்கு பரசு மாமா கால் பண்ணாரு. நீங்க எதுக்குப்பா அவர்கிட்ட வேலை வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கேட்பாரு. அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்லுவாரு, எனக்கு போர் அடிக்குதுடா வீட்ல இருந்தே. நான் வேலைக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்வாரு. நீ வேலை செஞ்சதெல்லாம் போதுப்பா, எங்களுக்காக உழைச்சதெல்லாம் போதுப்பா, சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து மீனா வந்து வருவாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி அப்பா வந்து வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு மீனா சொல்லுவாங்க, ஏன் மாமா உங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்கோம், நாங்களாம் பார்த்துக்குறோம், நீங்கள் இத்தனை பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, அவங்களாம் ஆளாயிட்டாங்க, அவங்களாம் சம்பாரிச்சு உங்களை பார்த்துப்பாங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க மாமா, இனிமேல் நீங்கள் வேலைக்கெலாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லுவாங்க. உடனே முத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சா வாக்கிங் போங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள், இந்த மாதிரி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா வந்து அங்கே வருவாங்க. விஜயா வந்துட்டு ஏன் வேலைக்கு போட்டுமே, ஒரு வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து முத்து, ஏன் இது வரைக்கும் வேலைக்கு போனதெல்லாம் பார்த்தாதா, இனிமேல் வேலைக்கு போய் இந்த வீட்டில் உள்ளவங்களாம் அவர் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து விஜயா கிட்ட கேட்பாங்க. அப்போதைக்கு பார்த்து அங்கே ரோஹிணி வருவாங்க. ரோஹிணி வந்து விஜயா கிட்ட மனோஜ் வந்துட்டானா ஆண்டி அப்படின்னு கேட்பாங்க. வந்துட்டான், உள்ளதாமா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு மனோஜ் கிட்ட 3 லட்சத்தை எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரோஹிணி இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தாலி செயினை வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த செயின் இது வந்து கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆன்ட்டியோட சந்தோஷம் தான் முக்கியம், இந்த ஃபேமிலியோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை போய் கொடு நீ ஆன்ட்டிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜும் வருவாங்க. வந்து விஜயா கிட்ட வந்து என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை உங்கள் அப்பா ஏதோ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லுவாங்க. சரி போட்டும், நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்லுவாங்க. ஏன் இது வரைக்கும் நீ அப்பாவோட காசுலாம் எடுத்துகிட்டு போனதை பார்த்தாதா, இனிமேல் சம்பாரிச்சு அதையும் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ் கிட்ட கேட்பாங்க. உடனே ரோஹிணி வந்து மனோஜ் தேவையில்லாமல் பேசுறத ஃபஸ்ட்டு அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் வந்து விஜயா கிட்ட, இந்தாம்மா 3 லட்சம் நீ தர வேண்டிய பணத்தை கொடுத்துருமா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சத்தை விஜயா கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அண்ணாமலையே பார்ப்பாரு. உனக்கு சேர வேண்டிய பணம் தான்டா, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த பணத்தை வந்து வாங்கிப்பாரு. அந்த நேரம் பார்த்து பார்வதி வந்து விஜயாவுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பணம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணம் அங்கே தான் இருக்குது, அப்போ பணம் வந்து தொலைஞ்சு போலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து ரவி வருவாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, இல்லை பணம் வந்து தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே விஜயா, என்ன பார்வதி இதெல்லாம் முன்னாடியே நீ ஒழுங்காக பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதியை கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க, அப்போ பணம் தொலைஞ்சும் போல திருட்டும் போல, அப்போ தேவையில்லாமல் மீனா மேலே பழி போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, பாத்தியா விஜயா, நீ பண்ண ஒரு சின்ன தப்பால இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. மீனா வந்து ஏழை வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ மீனா மேலே ஈஸியாக பழி போடுற. இந்த மாதிரி மற்றவங்க மேலே நீ பழி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி, நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சிக்காதமா, உங்கள் அத்தைக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ ரோஹிணி தானே அங்கே அடிக்கடி வந்துட்டுருக்கா, அன்றைக்கி கூட உங்களுக்கு சாப்பிட ஏதோ எடுத்துகிட்டு வந்தான்னு சொன்னேன். அப்போ ஏன் வந்து உனக்கு ரோஹிணி மேலே மட்டும் ஏன் சந்தேகம் வரல, ரோஹிணி பணத்தை எடுத்துருக்கலாம்ல, அது மட்டும் ஏன் உனக்கு சந்தேகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கேட்பாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னப்பா ரோஹிணியை போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லுவாங்க. இதே விஷயத்த ஸ்ருதி மேலேயோ நீ ரோஹிணி மேலேயோ இனிமேல் பழி போட்டிருந்த அப்படின்னா இந்நேரம் அவங்கள உன்னை சும்மா விட்டுருப்பாங்களா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்பாரு. ஏதோ மீனாவாக இருக்கவும் வாயை மூடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயாவை பற்றி கேட்பாங்க. உடனே முத்து வந்து, நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி மீனாக்கு வந்து அப்பா இல்லை தான், ஆனால் அப்பா இடத்துல இருந்து நான் தான் அவளுக்கு எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே மீனா வந்து எமோஷ்னல் ஆகி அண்ணாமலை காலில் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் மீனா நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவாங்க. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, இல்லைப்பா இவ்வளோ நாள் தேக்கி வச்சிருந்ததெல்லாம் அழுதுட்டுருக்கா, பரவாயில்லப்பா அள்ளட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி எபிசோட் ப்ரோமோ 2ல நடந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.